தம்பி தம்பி தம்பி, பயப்படாது. இந்த கஷாயத்தை குடி. இங்க உனக்கு எந்த ஆபத்தும் வராது. பார்த்தா அப்பாவியா இருக்க. உன்னை ஏன் கொலை பண்ண வந்தான்? என்ன நடந்தது? நான் ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி ஆபீசர். எங்கிட்ட நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பத்தின முழு வரத்தை என்கிட்ட தைரியமா சொல்லு. வேலு மாமா, ஆத்தனை தனியா விட்டு பிரிச்சு மாமா. வேலு, அம்மா செத்து போயிட்டாளே, அனாதை ஆயிட்டுமேனு கவலைப்படாதடா. நான் இருக்கிறேன்டா தாய் மாம. உங்க அம்மா கூட பிறந்த பொறப்பு. உன்னை அனாதையா விட்டுருவேனா? கடைசி வரைக்கும் கண்கலகாம காப்பாத்துறேன்டா. வாடா. வலது காலை எடுத்து வச்சு வா. ஏன்டா நிக்கிற? சங்கோஜப்படாத. இது நம்ம வீடு மாதிரி. என்ன நம்ம வீடு? உன் வீடு மாதிரி. உன் அத்தை பார்த்தாள்னா அவ்வளவு சந்தோஷப்படுவா. பூரிச்சு போய் ஓடியாந்து சேர்த்து கட்டி பிடிச்சுக்குவா. யோ, எங்க அக்கா நிறைய சொத்தெல்லாம் வச்சுட்டு செத்து போயிட்டா. நகை நட்டெல்லாம் கணக்கு பார்த்து உனக்கு கொண்டு வந்து மாற்றேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போய் இப்படி ஒரு தண்ட சொத்தை கூட்டிட்டு வந்து நிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு பார்வதி, கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் வச்சு பேசு. இன்னைக்கு நாம திங்கிற சோத்தை நினைச்சு பாரு புள்ள. ஆஹா, நனைஞ்ச சோத்தை போடும் போதே இந்த வேலை பண்ற. இன்னும் சுடு சோத்தை வேற போட்டா வெனையா தாயா செய்வ? அடி பாவி, அவங்க அம்மா கொடுத்த காசு தாண்டி இந்த வீடும் நாம வாழற வாழ்க்கையும். அவனுக்கு சோறு தண்ணி இல்லையே நான் கூட்டு வரலடி. 4 பேரோட பழகட்டும், உலகத்தை புரிஞ்சுக்கிட்டோம் தாண்டி கூட்டு வந்த. அடியே, உன் ஒருத்திக்கு தாண்டி நான் தாலியை கட்டினேன். உன் கூட வந்ததே 3 மாணிக்குங்க. அதுங்களுக்குமா சேர்த்து தாலி கட்டின. அதுங்களுக்கெல்லாம் தண்ட சோறு போடுறியே, அதுல ஒரு வாய் இவனுக்கு போட்டா குறைஞ்சாடி போயிடுவே. அவனுங்க என் கூட பிறந்த ரத்தம். அப்ப இவன்? அடியே, நீ சும்மா சோறு போட வேணாண்டி. அவனுக்கு எங்கேயாச்சும் நான் ஒரு வேலை வாங்கி கொடுக்கறேன். அவன் காசு கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தா ஒருவேளை கஞ்சி ஊத்துறி நமக்கு புள்ளையா குட்டியா சொல்லண்டி. போடா, போய் பொட்டி எடுத்துட்டு வாடா. எந்த பொட்டியா மாமா? கல்லா பொட்டிய, வெளியில இருக்கிற பொட்டிய தான்டா. வெளிய எறிஞ்ச பொட்டியவா? ஆமா. போங்கடா. டேய் தம்பி, அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். உரியில என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, முறுக்கு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய கண்ணை எப்படி நான் திருடி சாப்பிட்டாரு? வாயில தான்டா. எப்படி என்ன எடுக்குது? நான் குடிக்கிறேன், நீங்க ஏறி எடுத்துருங்க. சரிண்ணே. ஏய், வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா நான் கண்ண பரம்பரை. எடுங்கடா. யாரா வேலு, நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டேடா. நீ இருந்தா இந்த வீட்டுல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாதே. ஐயோ, யாரா இதை உடைச்சது? இந்த வேலு பயக்கா உரியில என்ன இருக்குன்னு கேட்டா. மோரும் வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இடம் மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் உரிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்டுல இல்ல, மாட்டு கொட்டகையில. வாடா. போடா. ஐயோ, அடிச்சிட்டு போறான். ஏய், இப்படி திடுதுப்புன்னு வேலை கேட்டா எப்படி? வேலை என்ன கடையில விக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எல்லா வேலையும் பாப்பனே. கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா? இடிச்சா அண்ணே, மச்சான் ரொம்ப விவரம். என்ன வேலை போட்டு கொடுப்போம்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? உனக்கு வேலை ரெடி. என்ன வேலை? உனக்கு தேவை சம்பளம். நாங்க சொல்ற வேலையை செய்யணும். வா வா. ஓ, பாத்துன மாங்காய பறிச்சு போடுறேன்னு நீங்க கீழே விழுந்துடாதீங்க. அண்ணன் செத்தா சொத்து புறா எனக்கு தான். சாகட்டும். உங்களை சாகடி பண்ண.
ஏய் ஒழுங்கா பொறுக்கு. என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க. மெதுவா பொறுக்கலாம்யா. தெரியாம பட்டுருச்சு. டேய் என்னடா மாங்காய் மேல வருது? அது பந்து மாங்காயா, போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு. கல்ல தூக்கி போட்டு கல்லு மாங்காய்னு சொல்லுவியா? அப்புறம் சம்பளம் கிடைக்காது. ஒழுங்கா பொறுக்கு. நமக்கு அந்த வேலை சரியா வராது. நீங்களே பொறுக்கீங்க, வீட்டுக்கு போறேன். போயிருவேடி. காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போனேன், எங்க அக்கா சேர்க்காத உடனே. தம்பி ஆபத்து, சீக்கிரம் தோப்புக்கறி வரா. சீக்கிரம்டா. எங்க ஓடுங்க? காசு கொடுத்துருப்பாங்க. காசு தானே, அத வரங்கள அவங்க கொடுப்பாங்க. அவங்க யாரு? என் சின்னம்மாக்கு பிரியமா. பிடியா ஓடுங்கடா, ஓடுங்கடா. இப்படியே இருப்போம். சீக்கிரம் ஓடுங்கடா. தர மாட்டான். வாங்க வாங்க, எல்லா மாங்காயும் பறிச்சிட்டேன். 2 மாங்காய் தான் பாக்கி இருக்கு. அது பிஞ்சு மாங்காய். காசு கொடுங்க. என்கிட்டயா காசு கேக்குற? அவங்க தான் உங்களை வாங்கி சொன்னாங்க. நீ அவங்க பெரியமா தானே? ஆமா, காசு தானே வேணும். வா, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறேன். பாய்யா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? பஞ்சவர்ணம் சொல்லு. எங்க தோப்புல மாங்காய் திருடின இந்த ஆளை நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது. பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏண்டா, பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மாங்காய் திருடின? அது வந்து மாமா, என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க. அதுவும் இவன் ஆளாதான் இருக்கும். புனியம்மா ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணோம். நம்ம தானே எடுத்தோம். அம்மா இரு. எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு. அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா போனா பரவாயில்லைங்க. அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே. எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பொண்டாட்டிய காணாமுங்க. பாத்தீங்களா, அவன பஞ்சாயத்தை மதிக்காம போறான். ஏண்டா, பஞ்சாயத்து இங்க நடக்குது, கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர? அவசரமா இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறீல? ஐயா, நான் தான் பஞ்சாயத்து தலைவர். இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமக. நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதா நியாயம். இப்போ என் மகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கிறா. அதனால ஒரு 50 ரூபாய் அபராதம் போடுங்க. அவனுக்காக நானே அபராதத்தை கட்டிடுறேன். வாடா. நீயா? சே. ஏண்டா, ஊர்ல இருந்து வந்து இன்னும் 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் திருடி பஞ்சாயத்துல 50 ரூபாய் அபராதம் கட்ட வச்சிட்டியா? நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க 150 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? ஒரு ஆளுக்கு 50 ரூபானா 3 பேருக்கு 150 ரூபா. 3 பேருக்கு மச்சங்க தானே? அடிக்காதீங்க மாமா, அடிக்காதீங்க. அடிக்கிறாருங்க. யோ, நிறுத்தியா? பச்சை பிள்ளைங்களை போட்டு ஏன் இப்படி அடிக்கிற? பச்சை பிள்ளைங்களை அடிவனுங்க, பாவி பெத்த பிள்ளைங்க. பஞ்சாயத்துல என்ன 50 ரூபாய் அபராதம் கட்ட வச்சுட்டானுங்க. அது மட்டுமா, இவனுங்க மாங்காயை திருடி தின்னுபிட்டு பாவம் அப்புறாணி அந்த வேலு மேல பழிய போட்டானுங்க. ஆமா, அந்த அனாதை பையன் வந்ததுல இருந்து தான் என் தம்பிங்க மேல உனக்கு பாசமே குறைஞ்சு போச்சியா? ஆமா, உள்ள இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசு எல்லாம் சொந்தம் கொண்டாடுதுங்க. யோ, யார பாத்தியா பேய் பிசாசுங்கற? என்ன சொல்லிட்டே? என்ன சொன்ன? உன்னை கட்டிட்டேன் பாரு. என்ன சொன்ன? எங்க மாமா அடிச்சிட்டாருக்கா? உங்களுக்காக உள்ள கொழுக்கிட்ட செஞ்சு வச்சிருக்கேன், போய் தின்னுங்க போங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கோயிலோட மரியாதையே இந்த கிரீடம் தான். இதனோட மதிப்பு யாருக்கும் தெரியாது, ஆனா மகிமை எல்லாருக்கும் தெரியும். இந்த கிரீடத்தை சித்திர திருவிழா அன்னைக்கு வீதி உலாவா எடுத்துட்டு போய் வந்தா நம்ம ஊரே செழிப்பா இருக்கும், நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்வோம். இதுதான் ஐதீகம். ஐயா, இது அம்மனுக்கு சாத்திருவோமா? தர்மகர்த்தையா சத்த போருங்கோ. ஊருக்கு பெரியவா ராஜலிங்கம் வரட்டும்.
சுந்தரமூர்த்தி பொட்டி கொண்டு வந்திருக்கியா? பொட்டியை கொண்டு வந்திருக்கேன். இங்கேயுமா பொட்டி? பொண்ணுகளை பார்த்தா பொட்டியை திறந்துட வேண்டியது, அதுல கலர் கலர் கட்சி எடுக்க வேண்டியது, அதுல பச்சை சிவப்பு எடுத்து கன்னத்துல ஒத்த வேண்டியது, அந்த கலர் தாவணி போட்ட பொண்ணை இவன் கொண்டு வந்து விட்டுற வேண்டியது. இந்த டங்குடுங்கு வேலையெல்லாம் எதுக்கு? திருவிழாவலியும் அந்த வேலை. திருவிழாவை பார்த்த மாதிரியும் இருக்கு, திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாதிரியும் இருக்கு. அப்படி போடு. பெரிய பூசணா வாயில வச்சு எடுக்க மாட்டாரு, கொன்னுடுவேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் வணக்கங்க. வாங்கய்யா. ராஜலிங்கா, ராஜலிங்கா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஆரத்தி எடுத்துருவோமா? எடுத்துடலாம். பொட்டி எடு. என்ன கோயில்ல வந்து பெட்டி எடுக்க சொல்றீங்க? இங்கதான் நல்லா இருக்கு. எகப்பா, பின்னாடி பூரா பச்சையா தானடா இருக்கு. முன்னாடியா? அப்படி போடு. இஞ்சி கத்திரிக்காயா இருக்கு. அதுதான் புதுசா இருக்கு. நாளை காலையில கல்யாணம் பேசணும். அப்படி போடு. எல்லாரும் உள்ள வாங்க. ஐயா, பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயா செஞ்சு வைக்கிறது இது 500வது கல்யாணம்ங்க. மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு? நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க. அப்படி போடு. அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கந்தசஷ்டி கவசம், திருப்புகள், தேவாரம், கொக்கோ சாஸ்திரம், காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கோட்டையுமே பாக்குறது? பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு பொண்ணு. ஐயா, தாயில்லாத பொண்ணுங்க. பொண்ணு, உன் பேர் என்ன பொண்ணு? கற்புக்கரசி. அப்படி போடு. கற்புக்கரசி, மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா, அப்படியே ஐயாவையும் பாத்துக்க. முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல? முடிச்சிருவோம். ஐயா, என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி போடு. எங்க குடும்பத்துக்கே நீங்க தாங்க குலதெய்வம். முருகா. முருகா. ஐயோ, என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயிலு, அதான் தோகையை விரிச்சிட்டேன். ஏன் பயந்துட்டா? இன்னைக்கு தான் உனக்கு முத ராத்திரி. உன் புருஷன் இருக்கானே, பாக்குறதுக்கு தான் பக்திமான் மாதிரி, ஆனா கொஞ்சம் முரடு. நீயும் கொஞ்சம் புதுசு, அவனும் கொஞ்சம் முரடு. அதனால 2 பேருக்கு என்ன பண்ண கொஞ்சம் குழப்பமா இருக்காது. அதனால விளாவாரிய விளக்கமா சொல்லி தரலான்னு வந்தனாத்தா. இன்னைக்கு மட்டும்தான். அப்புறம் நீயாச்சு உன் புருஷனாச்சு எத்தனையோ குழந்தைகளை பத்துட்டு என்னமோ பண்ணி திரியுங்கத்தா. ஐயா, நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வாழ்க்கை கொடுத்த நீங்களே கெடுத்துடாதீங்க ஐயா. இன்னும் ஒண்ணும் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே கெடுத்துறாதீங்க சும்மா புலம்பிட்டு இருக்கிறீங்க. நான் மானத்தோடு வாழணும்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. உங்களை தெய்வமா நினைச்சு கேக்குறேன். என்ன விட்டுடுங்க ஐயா. அந்த தெய்வத்தை இன்னைக்கு ஒரு நாளைக்கு குஷி படுத்திருன்னு சொல்றேன். என்ன சொல்ற? எப்படி பண்ணிட்டா? யாராவது பார்த்துட்டா என்ன சொல்றதுயா? முருகப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணுக்கும் அந்த ஊர் கரண்ட் ஆபீஸ்காரனுக்கும் கனெக்ஷன். கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லாதனால முதல் ராத்திரிக்கு உள்ள வந்த உடனேயே முடியாதுன்னு சொல்லி ஒரே கலாட்டா. நீ எவ்வளவோ சமாதானம் சொன்ன, இருந்தாலும் கரண்ட் ஆபீஸ்காரன் கொண்டு போய் விடுன்னு ஒரே கலாட்டா. கள்ள புருஷங்கிட்ட போய் சேர முடியாதனால தூக்குல தொங்கிட்டாப்பா. என்னையா சொல்றீங்க? இதே மாதிரி ஊருக்குள்ள போய் சொல்லப்பாங்கிற. சரிங்க. எருமை, பொம்பளைங்க குளிக்கிறத பாத்துட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வரவாத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். முதுகு மட்டும் தான் தெரிஞ்சது. அதுதான் முன்னாடி வந்து முகத்தை பார்க்கலாம்னு வந்தேன். நானும் குளிக்க வரட்டுமா?
பொறுக்கி நாய் ஓடி. கல்ல விட்டு எரிஞ்சிட்டாளுங்களே. டேய், ஏன்டா சிரிக்கீங்க? சொந்த தம்பிகளுக்கே துரோகம் பண்ணிட்டு போனியே, உனக்கு என்ன கிடைச்சது? கல்லடி தானே கிடைச்சது. சரி சரி, இனிமே கூட்டணியா பாப்போம். அண்ணே அங்க பாருங்கண்ணே, பார்க்க மாட்டேன். பஞ்சவர்ணம் வருதுண்ணே. பஞ்சவர்ணம் குளிக்கிறத பாக்கும்போது மனசு அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்குன்னு. அறிவு கெட்டவனே, அவர்களாவது கல்ல தூக்கி போட்டாளுங்க. ஆனா பஞ்சவர்ணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா. பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு நம்மள ஊரை விட்டே அனுப்பிச்சிருவா. வாங்கடா. ஏய், அங்க பாத்தீங்களாடா வேலு பையன் உட்காந்துருக்கான். இந்த பயலால தானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும். ஆமாண்ணே. இவனை பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா? நல்ல யோசனை. வாங்க, வேடிக்கைய பாரு. ஏப்பா வேலு, நாங்க தான் மாங்காயை திருடிட்டு மாமாட்ட உத வாங்கணும். நீ ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? இல்ல, நான் தப்பு பண்ணலைங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவரணா அவளுக்கு தெரிய வேணாமா? கண்டிப்பா தெரியணும். வேலு, உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. சிச்சி, குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கிட்ட பேசுறது தப்பு இல்ல. பேசுறதுல தப்பு இல்ல, தனியா போய் பார்த்தாதான் தப்பு. சும்மா இருடா. வேலு, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. உடம்பெல்லாம் சுத்தமாயிரும். நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவ மனசும் சுத்தமாயிரும். ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும். அப்ப பாக்கலாங்கிறியா? எந்திரி வேலு, போ. நீ வா. எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா, போ. ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை? அறிவிட்டவனே, ஆத்தங்கரையில் எத்தனை பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வேலுக்கு தங்கிட்டக்கா. தங்கிட்டக்கா. ஏண்டி, அன்னைக்கு மாங்காய தேடி போட்டு பஞ்சாயத்துல நிறுத்தினியே, இன்னைக்கு உனக்கு கட்டி கட்டி பிடிக்க போறேன். எந்த பஞ்சாயத்து போவேன் பாப்பா. அத்தை, இன்னும் அத்தை என்னடா அத்தை? வெளியே போட நாய். ஐயோ, பிள்ளைக்கு ரத்தம் வருது. ரத்தம் வர மாதிரி அடிச்சுடி பாவி. என்னையா நினைச்சிட்டு இருக்க? பாசம் பொத்துக்கிட்டு வருதே. ஒரு பொண்ணு கைய பிடிச்சு இழுத்த இந்த காவலி பையன் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல அவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டு அதை மாட்டிட்டு உள்ள வாயா. டேய், சொல்றா இல்ல, உனக்கு உரைக்கல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல, போடா போயிடுறா. மாமா, மாமா என்ன மச்சான் என்னடா? டேய், நீ என் தங்கச்சி ரத்தமா இருந்தா எங்கேயாவது தனியா போய் உழைச்சு பொழைச்சுக்கடா. இவங்க எல்லாம் கேவலப்படுத்துறாங்க, எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க, ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. உனக்கு உரைக்கலடா. டேய் போயிடுறா, போய் தொலைடா. நான் எங்க மாமா போவேன்? எனக்கு யாரோ தெரியும். அன்னைக்கு ஆத்தா செத்த அன்னைக்கு நானும் செத்து போயிருப்பேன். அன்னைக்கு நீ என்ன சொன்ன? உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான்டா, உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்கமா காப்பாத்த அன்னைக்கு நீ தானே சொன்ன. சொன்னேன்டா, சொன்ன, இல்லன்னு சொல்லல. உன்னை இப்படி ரத்த கலரை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்களே, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்? ஆத்தா கூட தான் அடிச்சிருக்கு, அதுக்காக நான் வீட்டை விட்ட வெளியே போயிட்டேன். எனக்கு ஆத்தா வேற அத்தை வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நான் பிரிச்சு பார்த்துட்டேன்டா, உனக்கு பிரிச்சு பார்க்கிற மனசு இல்லடா. நீ எங்கேயும் போக வேணாம்டா, எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இரு. நான் யானை இல்ல, மனுஷன்தான். எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரையில இருந்து பார்த்திருக்கேன். இந்த புனிதாமரை குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல. என்ன விடு, இரு இரு, எங்க அண்ணன் கிட்ட சொல்ற, ஒரு பொங்கி வருவாருப்பா. சரிதான் போடி. சத்தம் பாட்டா.
ஊத்துட்டு சூடா இருக்கும்போது குடிச்சிட்டு போங்கடா. குடி குடி குடி, இந்தா மிச்ச கூலி. குடி குடி போ, குடி 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 சீக்கிரம். இந்தா கூலி, வாங்க போ போ. ஏன் சந்தனப்பட்டி, அந்த சூலூர் கவுண்டருக்கு 2 லோடு சரக்கு அனுப்பிச்சோனே அனுப்பிச்சியா? சரக்கா? அத்தாயா கள்ள சராயா. இந்தாங்க, இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னய்யா வேண்டாம்? என்ன வேண்டாமா? இந்த காய்ச்சறது, கடத்துறது, பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல. இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம். நான் ஒரு கௌரவமான காரியதரிசி. நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது, மூடுறது. இப்ப என்ன சந்தனப்பட்டி சொல்லிட்டான் இப்படி கேளுங்க. அவனுங்க எல்லாம் சில்லற பயிலுக, சில்லறையில ஏமாத்துறானுங்க. ஒண்ணும் நம்ப முடியல. அதுக்கு தான் உன்னை அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி, தொழில் சுத்தமா இருக்கும்ல? தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் ஷாப்பா வச்சு நடத்துறோம். அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை, குடிக்கிறது நக்கிறதுமா இருக்கானுங்க. ஏய் தாடி, திரும்ப மாட்டானே. இப்ப பாருங்க. டேய் கேடி, பாத்தீங்களா? ஐயா லோடெல்லாம் ஏத்தி வச்சாடா? ஏத்தியாச்சுங்க. டேய், நீங்க ஏத்தின லோட கேட்கல இவரு. லாரியில ஏத்தியாச்சான்னு கேக்குறாரு. அதுதான் ராமநாதபுரம் இருக்கான். சரி, சரக்கெல்லாம் ருசி பார்த்தாச்சா? நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க. ஏன் ஐஎஸ்ஐ முத்திர குத்திருக்கா? கலர் தாங்க வெள்ள, மத்தபடி பிராந்திங்க. அப்படி போடு. இவனை விட்டா வெள்ள பிராந்தின்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க. போட்டுறாதீங்க. குடியா? அது யாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றவன்? நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஒருத்தன் குத்துறான். குடிக்க மாட்டேன். அடம் பிடிக்காம குடியா. குடிக்க மாட்டேன். டேய், படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் விட்டுருவோம். ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா விடவே மாட்டோம். ஏன்டா குடிக்க மாட்டீங்க? வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியில்லை, இந்த கூலியை வாங்கி தான் மருந்து வாங்கணும். இதுவும் மருந்து தான்டா. வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்தி குடுங்கடா, நாசமா போனவனுங்களா. உங்ககிட்ட என்ன பேச்சு? ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன், தினசரி கூலி 20 ரூபான்னு சொல்றாங்க, 10 ரூபா தர்றாங்க. மீதி கேட்டா 1 கிலோ சாராயத்தை கொடுத்து சரியா போச்சுன்றாங்க. இது என்னங்க நியாயம்? டேய், அவன் நியாயத்தை சொல்றான், அவனுக்கு 20 ரூபா கொடுத்து அனுப்பு. ஐயா நீங்க நல்லா இருக்கணையா. அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா. ஏ தாடி, என்ன? அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 பேர். வயசு பிள்ளைங்க 3 பேர். அந்த 3 பேர்த்த விட்டுட்டு மத்தவங்களை எல்லாம் ஏத்து கட்டிரு. சரிங்க. அப்படி போடு. வேலு, அன்னைக்கு பஞ்சவரணம் உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி விட்டல்ல. நிறுத்திருந்தா பரவாயில்லையே, கன்னத்துல போய் அடிச்சு விட்டா. அவளை சும்மா விடக்கூடாது, பழிக்கு பழி வாங்கணும். ஆமா, பழி வாங்கணும். என்னென்ன பண்ணலாம்? ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அடே, பெரிய குழியா தோண்டணும். அதுக்கு மேல சத்தியப்பட்டு மூடிடணும். பஞ்சவரணம் வருவா. தங்கச்சி, இங்க ஒண்ணு தோடு விழுந்திருக்கு, அது ஒன்னதான்னு பாருன்னு சொல்லணும். உடனே டபக்க டபக்குன்னு ஓடியாருவா. டபக்கடின்னு விழுந்துருவா. ஐயோ, கீழே வந்து அடிபட்டுருமே. அடிச்சன்னா அவன் அடிச்சான்ல. ஆமா, மன்னிப்பு கேட்டா தான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும். மன்னிப்பு கேட்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிருவோம். ஊருக்குள்ள வந்த ஒரு சோழ கொல்ல பொம்மை மாறு தட்டி காட்டும் ஒரு வக்கனையும் பேசும். மாம பேர கேளுங்கடியோ, அரளி மாலை கட்டி போடுங்கடியோ, பூப்பு கயிறு மாட்டுங்கடியோ, அதில் மாட்டி இத வாட்டுங்கடியோ.
மிஸ்டர் நல்லா வேண்டிக்க. இது ராசியான கோயில். ஷாஜகான் மும்தாஜும் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சான். உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர், என்ன கிடைச்சிட்டாரு. ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல, அந்த நிக்கிறேன். அப்ப நான் வர்றேன். காசுங்க. கையடியா, இந்த அதிரடி அம்பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. டேய், வெட்டாதீங்க. நிறுத்தியா? பெரிய கைய என்னையா பண்ணாவன்? என் ஃப்ரெண்டு. பாத்தியா என் செல்வாக்க? அண்ணன் எள்ளி வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறான். கேட்டா முறைக்கிறான். அப்படியா? இளநீ எவ்வளவுயா? 3 ரூபாய் அண்ணன். பிஸ்கோத்து காசு. இந்தாயா 10 ரூபா. அண்ணன் எள்ளி 3 ரூபாய் தானே? இளநிக்கு 3 ரூபா. இவனை சீவறதுக்கு 7 ரூபா. என்னது? அதான். இனிமே இந்த வாயால இளநீ மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது. இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது. எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு. போடா. வாடா சீவிடுறேன். போ. வாங்கிக்கடா ஏன்னா. கேட்க மாட்டேன். ஐயோ, 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 ஐயோ. இந்தப்பா, அந்த லெஃப்ட் வாயோரமா ஒரு குத்து குத்து, அந்த லெஃப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து. போச்சா? அப்படி போட்டு போய் மன்னிப்பு கேட்றா. போடா. கேக்குறேன். மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க. எழுந்துடுறா. வாயி கண்ணு கரெக்ட். நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான். ஏற பொறுக்கிட்டீங்களா? வாங்க வந்து தண்ணி குடிங்க. வாங்க வாங்க. நீ மட்டும் தான் வந்திருக்க, அவங்களையும் கூப்பிடு. ஐயா, வணக்கம். தண்ணி தண்ணி குடி. வணக்கம். தம்பி யாரு? நம்ம தர்மகர்த்தா சொக்கலிங்கத்தினுடைய மாப்பிள்ளை. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? கதவு திறந்துருந்துச்சு, வந்துட்டேன். ஏன்பா திறந்த வீட்டுல நாய் கோழி நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டியா? இங்க பாரு, காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாட்டுல நீ எங்க வேணும்னாலும் போ வா. ஆனா அடுத்தவன் வீட்டுல மட்டும் கேட்டுக்கிட்டு தான் நுழையணும். புரியுதா? தப்பு தாங்க மாமா. வேலை விஷயமா உங்களை பார்த்து வர சொன்னார். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் காந்தி வழியில வந்தவன். எனக்கு இந்த தில்லு முள்ளு திருட்டுத்தனம் இதெல்லாம் பிடிக்காது. ஆமா, வேலை உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? எல்லா வேலையும் பாப்பங்க. எல்லா வேலையுமே என்ன வேலை? மாடு மேப்பேன், பால் கறப்பேன், கோழி பிடிப்பேன். ஆமா, அந்த கோழி கழுத்துல வந்துட்டு என்ன பண்ணுவேன்? கீழே விட்டுருவேன். வயிற்று என்னையா பாப்ப? இங்க வாங்க. கத்தி எடுத்து வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி தயிர்ல கலந்து கொடுத்தா கழிச்சு நின்றும். யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்க என்ன விவரமா பேசுறீங்க? கோழிக்கு தான் சொல்றேன். தம்பி, கண்ணுக்கு கண்ணா வளர்த்து 32 கோழி வச்சிருக்கிறேன். இந்த கோழிகளை பூரா உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன். அதுக்கு கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது நீதான். இதுதான் உன்னுடைய வேலை. நீங்க வருத்தப்படாதீங்க ஐயா. அதுகளை கண் கலங்காம நான் பாத்துக்கிறேன். இனிமே அதுக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாமே நான் தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க. வரட்டுமா? டேபிள் கூவுது பாத்துக்க. அப்பா, என்னப்பா இது? அன்னைக்கு நம்ம தோப்புல மாங்காய் திருடினா ஒரு நாள் என் கைய பிடிச்சு இழுத்தா. அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு நம்ம வீட்டுல வேலை போட்டு கொடுத்துருக்கீங்களே, இது என்ன நியாயம்? ஏமா, திருடன் அயோக்கியன்னு தெரிஞ்சும் அப்படியே விட்டுறதா? அவனை திருத்த வேணாம். காந்தி என்ன சொன்னாரு? ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தையும் காட்ட சொன்னார். அப்பா, அது காந்தி இல்ல, இயேசு. ஓஹோ, இயேசு வேற காந்தி வேறையோ? சரி, அதை விடுமா. இங்க பாரு, கணக்குல இருந்து 2 கோழி மட்டும் தொலையட்டும், அவனை நான் தொலைச்சிடுறேன். கேளு, இன்னைக்கு உனக்காக மீன் குழம்பு சுடுசாதமும் செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. நெசமாவா சொல்ற? ஆமாயா, நீ நாள் பூரா கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ போய் சாப்பிடு. ஆமா, அந்த கோழி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேவலை அழுத்தி பிடிக்காத, உள்ள இருக்கிற மட்டும் உடஞ்சிரும். யோ, மெதுவா வா, ஒண்ணும் அவசரம் இல்ல. ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பொம்பளை குளிக்கிறத எட்டி பாத்துட்டு இருப்ப? ராத்திரில யாரும் குளிக்க மாட்டாங்க. குளிக்கிறது யார் தெரியுமா? யாரு? 2 கொலை பண்ணானே மாயாண்டி, அவனோட பொண்டாட்டி. ஐயோ, நான் இல்ல என் கழுத்து. இத பாரு, இந்த விஷயத்தை நான் மாயாண்டி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்ப என் பின்னாடியே வா. யோ, பின்னாடி வா. என்ன பின்னாடி? நான் இப்படியா?
வேலு அவசர அவசரமா சாப்பிடாதடா விக்க போகுது. இந்தா யோ ஏன் அழற? நான் கோழியை திருடிட்டோம்னு பஞ்சாயத்துல விட போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத பாரு, இந்த கோழியை நீ வித்து சாப்பிட்டாலும் சரி வறுத்து சாப்பிட்டாலும் சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. போ. யோ, இந்த கோழியை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு யாருக்கையாவது சொன்ன மாயாண்டி. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். இதுல ஆம்பளை கோழி எது பொம்பளை கோழி எது? சரி நானே பாத்துக்கிறேன். என்ன பதுங்கி பதுங்கி போறான்? நம்ம கோழியா இருக்குமோ? போய் பாத்துருவோம். 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32. 3 கோழியை காணமே. வேலு 3 கோழியை காணோம். இல்லையே, 2 கோழி தான் காணாம போயிருக்கோம். எப்படி சொல்ற? கையில தான் ஒண்ணு வச்சிருக்கியே. அப்ப 2 கோழியை காணோம். அப்ப 2 கோழியும் தொலைச்சிட்டியா? அவ்வளவுதான் உன் வேலை போச்சு. நினைத்ததை அவ்வளவுதான் என் வேலையா? ஐயோ, இப்ப 2 கோழிக்கு என்ன பண்றது? யாரு வீட்லயாவது 2 கோழி அமுக்கிடுவோம். ரெண்டு கோழி வேலை போயிடும்.